திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்கள மாதிரி பியூட்டிஃபுல்லான பாலிடிக்ஸ் வேற யாராலும் பண்ண முடியாது. இதே 10 வழிச்சாலைக்கு சாலை வேண்டாம் என்று திமுக அன்று சொன்னது. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அண்ணன் ஏவேவேலு ஆனோனே நாங்கள் சாலைக்கு எதிராக இல்லை, சாலை வேண்டும், வளர்ச்சி வேண்டும் மாத்தி சொல்லிட்டார். என்எல்சில மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். சில கட்சிகளுடைய பின்னணியில தமிழக அரசு ரொம்ப திடமாக நின்று நில கையெடுப்பு செஞ்சிட்டு இருக்கு. பரந்தூர் விமான நிலையத்தில் திமுக ஆளுங்கட்சியானோனே ஆல்மோஸ்ட் 500 ஏக்கருக்கு மேல லேண்ட் அக்வயர் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுமா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து திரும்ப பெற்ற சட்டம் ஒன்று இருக்கு. வேளாண் சட்டம் பின்னாடி, ஃபார்ம் லேண்ட் பின்னாடி, அதற்கு முன்னாடி ஒன்று இருக்கு. நிலம் கையகப்படுத்தும் சட்டம், லேண்ட் அக்விசிஷனுக்குன்னு ஒரு ஆக்ட் ஒன்று தான். அதை 2 ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியல. யூ won't believe, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சு, இதை விட, அதாவது கொண்டு வர விரும்பின சட்டத்தோட பிரமாதமான நில கையெடுப்பு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது, மாநிலங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் எனக்கு பேட்டி கொடுக்க வந்தார். சார், அதை விட பயங்கரமான சட்டம் தமிழ்நாட்டில் இருக்காம நரேந்திர மோடி சொல்லிட்டார். அப்படியா, தெரியவே தெரியாதே அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருந்தால் இவர்கள் தெரியவதில்லை. அந்த சட்டத்தின் அடிப்படையில் 500 ஏக்கருக்கு மேல லேண்டு பரந்தூர்ல எடுத்துட்டாங்க. அப்ப என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் பார்க்க.